எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தோமா? லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம். லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸும் அது ரிலேட்டடா இருக்கிற ப்ரோகிராம்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து முன்னாடி A5 கொடுத்தனா? A5ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இப்படி கொடுத்தீங்களா? அவுட்புட் எப்படிங்க கொடுத்தீங்க? ஏன்னு கொடுத்தீங்களா? இப்போ எனக்கு இந்த அவுட்புட் வேண்டாம். ஏல இருந்து 5வது லெட்டர் என்னதுங்க? ABCDEF ஏல இருந்து 5வது லெட்டர் எஃப்ஆ. அப்போ எனக்கு அவுட்புட் ஏஎஃப்னு வேணும். நான் A5ன்னு கொடுத்தா எனக்கு ஏஎஃப்னு அவுட்புட் வேணும். நான் புரியுதா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ASCII வேல்யூ யூஸ் பண்ணலாம். இதுக்கான ஐடியா சொல்றேன். சாதாரணமாக இதுக்கான ஐடியா சொல்றேன். இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்களேன். இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு 65 அப்படின்னு வச்சுக்கிடுறேன். இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல எனக்கு. CHR ஆஃப் 65 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம். இப்போ இந்த CHR ஆஃப் 65 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா இதோட அவுட்புட் என்னங்கிறது பாருங்க. கேபிட்டல் ஏ. இது புரியுதா? இப்போ நான் 66 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது நம்ம பார்த்தோமா? CHR ஆஃப் பார்த்துட்டோமா? இதோட அவுட்புட் கேபிட்டல் டி இப்படி வரும். இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? நான் 5ன்னு கொடுத்தா, நான் நம்பர் 5ன்னு கொடுத்தா எனக்கு 5வது லெட்டர் பிரிண்ட் ஆகணுங்கிறாங்க. என்னங்க பண்ணுவீங்க? சாதாரணமா சொல்லுங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 65 தான். நமக்கு தெரிஞ்சு போச்சு 65 தான் கேபிட்டல் ஏன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நான் நம்பர் 1ன்னு சொன்னேன்னா எனக்கு ஏன்னு பிரிண்ட் ஆகணும், 2ன்னு சொன்னா பி பிரிண்ட் ஆகணுங்கிறாங்க. ரொம்ப ஈஸி தானே? இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் பிளஸ் 64ன்னு வச்சுக்குவோம். அந்த நம்பரை எடுத்து கேரக்டரா மாத்திடுவோம். கேரக்டரா மாத்தினா என்ன பிரிண்ட் ஆகும்? ஏ பிரிண்ட் ஆயிரும்ல. கரெக்டா? அப்ப அவங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, அந்த நம்பரை நீங்க வந்து பிளஸ் ஏதோ ஒரு வேல்யூ பண்ணி விட்டுறணும். அந்த 65ல இருந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அது 1ன்னு கொடுத்தாங்கன்னா 64 ஆட் பண்ணணும். 2ன்னு கொடுத்தாங்கன்னா 64 ஆட் பண்ணணும். என்ன கொடுத்தாலும் சரி 64 ஆட் பண்ணணும். இது புரியுதா? இப்போ நம்பர் 5ன்னு கொடுக்குறாங்க, அதை பிளஸ் 64 பண்றீங்க, அவுட்புட் என்ன வரும்? ஈன்னு வருமா? ஏன்னா ஏ 65, 66 பி, 67 சி, கேபிட்டல் சி, 68 டி, 69 ஈன்னு வருமா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? அப்போ அவங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் பிளஸ் 64 பண்ணீங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் 64 பண்ணி அதை கேரக்டரா மாத்தினீங்கன்னா. இந்த ஐடியா கரெக்டா? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அவ்வளவுதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நான் நம்பர்னு கொடுக்கலீங்க, A5ன்னு கொடுப்பேங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஏவா அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நம்பர் ஆஃப் 0 அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நம்பர் ஆஃப் 1 அதையும் அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ கீழே உள்ளதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். இதையும் இப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுல இருந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ ஏ தனியா 5 தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். ஏ அப்புறம் 5 கொடுத்தாங்கன்னா அந்த 5 தான் இவங்க மாற்ற சொல்றாங்க. அப்போ நான் நம்பர்னு கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் 1. நம்பர் ஆஃப் 1ல என்ன இருக்கு? 5 இருக்கு, பிளஸ் 64. இப்படி கொடுக்கலாமா? இப்படி கொடுக்கலாமா? இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஒரே ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. நீங்க கொட்டேஷன்ல கொடுத்துருக்கீங்க. அப்போ இது கொட்டேஷன்ல கோட்ஸ்ல 5ன்னு எடுத்துக்கும். அப்போ இதை முதல்ல நான் இன்டீஜரா மாத்தணும். சரியா தப்பா? அதை இன்டீஜரா மாத்தினாதான் அந்த கோட்ஸ் இல்லாம 5 கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் அதை நம்பர் 2ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 65ன்னு கிடைச்சிரும். அதாவது 69 அப்படின்னு கிடைச்சிரும். அந்த 69னா நான் ஈயை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் 2 எடுத்து CHR ஆஃப் நம்பர் 2 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். இது கரெக்டா வருதா பார்ப்போமா? இப்போ இ எப்படி பிரிண்ட் ஆச்சுங்கிறது புரியுதா? இல்ல 5வது லெட்டர்னா எஃப் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 64 பதிலா 65 வச்சுக்கோங்க. இது புரியுதா? அப்போ ஏஎஃப்னு பிரிண்ட் ஆயிரும். இது ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஏஎஃப் அப்படின்னு ஒரே லைன்ல பிரிண்ட் ஆயிரும். இப்படியே ட்ரை பண்ணலாம். இது A5 ஏஎஃப்ஆ மாத்துறது.
இதுக்கு ஒரு லெவல் மேல தான் அந்த ப்ரோக்ராம். வேணா இப்போ உங்களுக்கு ஒருவேளை நீங்க யாருமே அதை பிராக்டிஸ் பண்ணல, இன்னும் அதை யோசிக்கல அப்படின்னா கொஞ்சம் லிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு பின்னாடி கூட பார்த்துக்கலாம். இப்பவே ஏன்னா கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம். இப்பவே உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை. சரியா? அடுத்த ப்ரோக்ராம் போலாம். நம்ம இப்போ லிஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லிஸ்ட்டை பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ லிஸ்ட்ல என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். லிஸ்ட்டுங்கிறதுல டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கலாங்க அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். லிஸ்ட் வந்து இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இதெல்லாம் லிஸ்ட்ல படிச்சிருக்கோம். பிளஸ் நம்ம இப்போ நேற்று பார்த்தது வந்து லிஸ்ட் எப்படி எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோமா? லிஸ்ட்டை வந்து நீங்க ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இருந்து எம்டி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கிரியேட் பண்ணலாம். நீங்க வேல்யூஸ் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ரேஞ்சில இருந்து கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். யார் கேட்டீங்க? ராஜராஜனோ யாரோ ஒருத்தர் இந்த ஸ்ட்ரிங்கை லிஸ்டா மாற்ற முடியுமா, லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்கா மாற்ற முடியுமான்னு கூட கேட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். இப்போ லிஸ்ட்ல லென்த்னு ஒன்று பார்த்துருக்கோமா? இதே மாதிரி நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்றேன். சரியா? இதுல சும்மா 10, 20, 30, 40, 50, 10, 20, 30 இப்படி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இதுல இப்போ நம்ம பார்க்க போறது கவுண்ட். இப்போ இதுல எனக்கு 20 எத்தனை தடவை வந்திருக்கு, 30 எத்தனை தடவை வந்திருக்கு, இதை உங்களுக்கு ப்ரோக்ராமா கவுண்ட் ஃபங்க்ஷன் இல்லாம இப்போ எனக்கு நான் கேட்க போறது எனக்கு இதுல நம்பர் 20 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சரி, முதல்ல லிஸ்ட்டை வரிசையா பிரிண்ட் பண்ண பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட், ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ். இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போமா? இதுல இருந்து நீங்க ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். 10, 20, 30, 40, 50, 10, 20, 30 பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி டைரக்டா இப்படி பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது லிஸ்ட்ல புரியுதா? இதுல எனக்கு 20 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? அவ்வளவுதான். இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 20 அப்படி இருந்துச்சுன்னா அதோட கவுண்ட்டை பார்த்துருவீங்க. கரெக்டா? முதல்ல கவுண்ட் 0ன்னு வச்சுப்பீங்க. இந்த இடத்துல கவுண்ட் பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. லூப் முடிஞ்சு வரும்போது பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சரியா தப்பா? 20 occurs 2 times. ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா எல்லாம் கொடுத்துக்கலாம். இது புரியுதா? இதே விஷயத்தை பண்றதுக்கு லிஸ்ட்ல ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸி. இப்போ பிரிண்ட் லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் 20 என்னன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். புரியுதா? இப்போ நான் கவுண்ட் ஆஃப் 20 கொடுக்கல, இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் 50 கொடுக்குறேன் அப்படின்னா கவுண்ட் ஆஃப் 50 எத்தனை தடவை வந்துச்சு அப்படின்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இது புரியுதா? அப்போ லிஸ்ட்ல நம்ம பார்க்குற அடுத்த ஃபங்க்ஷன் கவுண்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுதான் எனக்கே லாஜிக் தெரியுமே, நான் ஏன் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது கரெக்ட் தான். ஆனா பின்னாடி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்போ லிஸ்ட் டாட் கவுண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? டக்குன்னு இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? இப்போ ஜஸ்ட்டுக்கு போயிடுவோம். நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். அதுலேருந்து கோடு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் 1 நிமிஷம் வச்சுக்கிடுவோம். லிஸ்ட் டாட் பை லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாட் பை அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். இதை கிரியேட் பண்ணி இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுறேன். இந்த லிங்க் அனுப்பிச்சாச்சு. இதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பாக்குறீங்களா? நைஸ். அப்போ லிஸ்ட்ல கவுண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இப்போ நான் அடுத்த லிஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா அடுத்த ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ கவுண்ட்ங்கிறது ஒரு எலமெண்ட் எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொல்லும். இண்டெக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். நீங்க எந்த எலமெண்ட்டை கேட்குறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கேங்கிறது சொல்லும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் பிரிண்ட் லிஸ்ட், இதான லிஸ்டோட பேரே லிஸ்ட் தான் வச்சிருக்கேன். கவுண்ட் ஆஃப் 20. கவுண்ட் ஆஃப் 20 எங்க வந்திருக்கு? இல்லை கவுண்ட் ஆஃப் 20க்கு பதிலாக 30 கொடுத்துருக்கோம். 30 எங்க வந்திருக்கு? இங்க வந்திருக்கு. முதல் தடவை எங்க வந்திருக்கு? 0, 1, 2 கவுண்ட் ஆஃப் இல்லை, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துருங்க. நீங்கள் டக்குன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கத்துக்கிற 2வது மெத்தட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எந்த பொசிஷன்ல முதல் தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லும். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்து பாருங்க. நைஸ். இண்டெக்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் பண்ணுனவங்க இதுல இல்லாத நம்பர் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க.
அந்த மெசேஜ் என்னங்கிறத பார்த்து அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேல்யூ எரர் 300 இஸ் நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு காமிக்குதா. பின்னாடி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது இந்த வேல்யூ எரர்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இல்லாத நம்பர் கொடுத்தா, லிஸ்ட்ல இல்லாத நம்பர் கொடுத்தா என்ன ஆகும்? நான் இல்லாத ஒன்றை தேடுனா எனக்கு வேல்யூ எரர் வரும். 300 நான் தேடுறது 300 இஸ் நாட் இன் லிஸ்ட் அப்படின்னு வருது. அப்போ 3 ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். நேற்று லென் பார்த்துட்டோம், இன்னைக்கு கவுண்ட் பார்த்துட்டோம், இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது போலாமா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, ஒன்று கவுண்ட் பார்த்தாச்சு, இன்னொன்று இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறதுலாம் லிஸ்ட் மேனிப்புலேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். மேனிப்புலேஷன்னா எப்படி லிஸ்ட்டை யூஸ் பண்றது, பயன்படுத்துறது, மேனிப்புலேஷன் ஆஃப் லிஸ்ட், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ரொம்ப முக்கியமான முதல் ஃபங்க்ஷன் அப்பண்ட். அப்பண்ட் என்ன பண்ணுவோம்னா, நீங்க வச்சிருக்கிற லிஸ்ட்ல நீங்க அப்பண்ட்னா ஆடிங்னு அர்த்தம். அப்பண்ட்னா ஒன்று சேர்க்குறீங்க, எங்க சேர்க்கும்? கடைசியா கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ஏற்கனவே நம்மளோட லிஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல 10 20 30 40 50 இருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு இங்க பாருங்க, லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். அப் அண்ட் ஆஃப் 500 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டையே பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க, அப் அண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. 500 எங்க போய் ஜாயின் ஆயிருக்குங்கிறது பாருங்க. அப் அண்ட் அப்படின்னாலே ஆடிங் அட் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட், அதான் அப் அண்ட். அடுத்து ஒரு நம்பர் ஆட் பண்ணீங்கன்னா அது 500க்கு அப்புறமா போய் ஆட் ஆகும். இந்த அப் அண்ட் தான் வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. நிறைய அப் அண்ட்ங்கிறத வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அப்போ அப் அண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அப்போ அப் அண்டை வச்சுட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணணும், எனக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் அப்படியே லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். எனக்கு நம்பர் 1ல இருந்து அப் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இப்போ எனக்கு இருக்கிற டாஸ்க் என்னங்கிறது சொல்லிடுறேன். இதெல்லாம் காப்பி பண்ணி இதில் போட்டு வச்சுக்கலாம். லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லையா, இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நான் டாஸ்க் வந்து எனக்கு நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் லிஸ்ட்டில் ஆட் ஆகணும். என்ன பண்ணுறது, இதுதான் கேள்வி. அப்போ அவங்களே என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன், நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த நம்பர்ஸில் ஃபார் என்ன எழுதலாம், ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 1ல இருந்து 5 தானே சொன்னாங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் 1ல இருந்து 6 வரைக்கும் போட்டு கரெக்டா நம்பர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்துடலாமா? அப்படி கொடுத்துட்டு கடைசியா நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? அவ்வளவுதாங்க, நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஒன் 2 3 4 5 வந்துச்சா? அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் ஆட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இப்போ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இதுல 11ன்னு சேர்த்துக்கிடுவீங்களா? அதான பண்ணுவீங்க. இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் வேணும் அப்படின்னா இப்படி மாத்திக்கிட்டா போதுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வந்துருமா? சரி, இது பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற 2ஆல வகுப்படுற நம்பர், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 2ஆல வகுப்படுற நம்பர் மட்டும் தான் லிஸ்ட்ல வரணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு இஃப் கண்டிஷன் சேர்த்துக்கலாம், அவ்வளவுதான். நம்பர் சூப்பர், இப்படி சேர்த்துக்குவீங்க, அவ்வளவுதானே. சேர்த்து அப் பண்ணி கொடுத்துரு, சூப்பர். 2 4 6 8 10 வந்துருச்சா? எவ்வளவு ஈஸி பாருங்க. அப்படியே நம்ம சொல்ற மாதிரி இப்போ ரேஞ்ச் வச்சுக்கோப்பா, ரேஞ்ச் 1ல இருந்து 10 வரைக்கும் வச்சுக்கோ. அந்த ரேஞ்சில் ஒவ்வொரு ஃபார் ஈச் நம்பர் பிரசன்ட் இன் திஸ் ரேஞ்ச் இப்படி இருந்தா அப்பண்டிட் அவ்வளவுதான். அந்த அப்பண்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். இவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும். சரி, இப்போ எனக்கு என்ன வேணுங்கிற, இப்போ எனக்கு இந்த 2 4 6 8 10 இருக்குல்ல, இதோட பவர் வேணும். 2 power 2, 4 power 4, 6 power 4 power 4 இல்ல, சரி 4 power 4 வச்சுக்கலாமா? சரி, 2 power 2, 4 power 4, 6 power 6, 8 power 8, 10 power 10 வேணும். என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்போனன்ஷியல். ஸ்டார் 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 அப்படி கொடுக்கலாமா? இப்படியே கொடுத்துடலாமா? இப்படியே கொடுத்துடலாமா? இப்படி கொடுத்தா மல்டிப்ளை தானே ஆகும். ஸ்கொயர் மட்டும் தானே சார் வரும். 4 power 4 அதோட வேல்யூ தான் வேணும்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இதுதான் கேட்குறேன் நான். 6 power 2 ஓகே. காட்டுங்க சார்.
கரெக்டா? ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார் ஸ்டார். அதான் கரெக்ட். 2 பவர் 2 எல்லாத்துக்குமே பவர் வேணும்னா ஒரு ஸ்டார் கொடுத்துக்கலாம். கரெக்டா? இது புரியுதா? பவர் அதே நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா மேல நம்ம ஏற்கனவே அவுட்புட் பார்த்துட்டோம். இப்படி எல்லாத்தோட பவர் வந்து கிடைச்சிடும். ஸ்கொயர்ஸ் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் கிடைச்சிடும். எவ்வளோ ஈஸி பாருங்க. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லுங்க. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் பேரை வாங்குவோம். அந்த பேரை இப்போ இதுல இருந்து என்னென்னலாம் யோசிக்கலாம். ஒருத்தர் பேரை வாங்கி அதுல வவல்ஸ் இருக்கா, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி பண்ணணும்னா பண்ணலாம். சரி, இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்தது போலாம். அப்ப அப்பண்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது அப்பண்ட். இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கிறது கவுண்ட், இண்டெக்ஸ், அப்பண்ட். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இன்சர்ட். இப்போ லாஸ்டா ஆட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். சரியா? எப்படி வந்து ஒரு லிஸ்ட்ல லாஸ்டா ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். நான் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வேணும்னு நினைக்கிறேன். இப்படி என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்கு எல்னு பேர் வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இப்போ எனக்கு 10, 30, 10, 20, 30 இப்படி வேல்யூஸ் இருக்கு. 40, 50 இப்படி வேல்யூஸ் இருக்கு. எனக்கு இதுல 3வது பொசிஷன்ல எனக்கு 100ன்னு ஆட் பண்ணுங்க. இதை நான் எப்படி பண்றது? ரொம்ப ஈஸி. இன்சர்ட் பண்ணணும். எல் டாட் இன்சர்ட். என்ன எங்க இன்சர்ட் பண்ணணும்? 3வது பொசிஷன்ல. என்ன இன்சர்ட் பண்ணணும்? 100. அவ்வளவுதான். பிரிண்ட் ஆஃப் எல். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அதுல நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ 100வது இடம் ஒண்ணு இல்லவே இல்லை. -100ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அந்த இடத்துல எல்லாம் கொடுத்தா என்ன, எப்படி இன்சர்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த அவுட்புட் பார்த்துட்டு இந்த அவுட்புட் புரியலைன்னா கேளுங்க. நார்மலா -100 தானே சார்? என்ன லெஃப்ட்ல இருக்கணும்? நெகட்டிவ் வேல்யூனா முன்னாடி நெகட்டிவ் வேல்யூனா முன்னாடி, பாசிட்டிவ்ல இல்லனா லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் வைக்கும். இல்ல இப்ப 100 இல்ல, 100ன்னு ஒரு பொசிஷனே இல்லைன்னா கடைசியா கொண்டு போய் வச்சிடும். -100ன்னு ஒண்ணு இருக்க வாய்ப்பே இல்லை லிஸ்ட்ல. அப்போ லெஃப்ட்ல 0க்கு முன்னாடி கொண்டு போய் வச்சோம். இது புரியுதா? அப்போ இன்சர்ட் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோமா? மைனஸ் மட்டும் வருது. மைனஸ் வந்து இப்ப உங்களுக்கு லிஸ்டே 0ல இருந்து 0, 1, 2, 3 தானே வருது. அப்படி 0, 1, 2, 3 வர்றது இல்ல. அப்போ நீங்க மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா 0க்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிடும். இப்ப இந்த 3 போய் 0க்கு முன்னாடி போய் உட்காந்துரும். அப்ப இந்த 10க்கு முன்னாடி இங்க 3ன்னு வந்துடும். அதானே வந்திருக்கு. இந்த 10க்கு முன்னாடி 3ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த 3 தான் 0th பொசிஷன்ல இருக்கு. கரெக்டா? ஓகே. அப்போ நீங்க அதை போய் -90ல 4 போய் வச்சீங்கன்னா அது அதுக்கு முன்னாடி வந்துடும். ஓகே. இதே மாதிரி தான் பாசிட்டிவ் நம்பர் இருக்கும் இந்த இடத்துல. அப்போ 100வது பொசிஷனே இல்லை அப்படின்னா கடைசியா போய் 1000ன்னு உட்கார வச்சு, இதுக்கு அடுத்து ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அதை அதுக்கு அடுத்து உட்கார வச்சு. சரி, அப்போ நமக்கு இன்சர்ட் புரிஞ்சிருச்சு. அடுத்தது போறேன் நான். சரியா? இப்போ இன்சர்ட் இருக்கிற மாதிரியே அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட். ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது. ஒரு லிஸ்டோட எல்லா ஐட்டம்ஸையும், அந்த லிஸ்ட் மெம்பர்ஸ், லிஸ்ட் ஐட்டம்ஸ் இல்லை லிஸ்ட் மெம்பர்ஸ், அதை அப்படியே இன்னொரு லிஸ்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது. லிஸ்ட் டு லிஸ்டே காப்பி பண்ணலாம். இது நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட்னு கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட்ல இருந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த லிஸ்ட்டுக்கு போய். இப்போ நான் ஒரு 2 லிஸ்ட் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். L1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். L1ல A,
L1ல A B C அப்படின்னு L1ல ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். L2ல இன்னொரு ஒரு இது வச்சிருக்கேன். 1 2 3 அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். L1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் L2. இப்போ நான் L1 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்டெண்ட். இப்போ என்ன நடந்திருக்கு? L1க்கு L2ஓட வேல்யூவும் வந்துருச்சு. கரெக்டா? எனக்கு இன்னொரு லிஸ்டோட எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். அது லிஸ்ட் மட்டும் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதுலயே காமிக்கிறேன். L1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு பேர் கொடுக்குறேன். இப்போ கதிர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இப்படி நேம் கூட கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆஃப் L1. என்ன கதிர் வந்து ஒவ்வொரு எழுத்தா வரும். அதை ஒரு லிஸ்டா எடுத்துரும். இதை ட்ரை பண்றீங்களா? எக்ஸ்டெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த எக்ஸ்டெண்ட்ல ரெண்டாவது புரியலைன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ ஒரு லிஸ்ட்ல கடைசியா எப்படி ஆட் பண்ணணும் அது நமக்கு தெரியும். ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல எப்படி இன்சர்ட் பண்ணணும் அது நமக்கு தெரியும். ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்டா எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அது நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆடிங் எக்ஸ்டெண்டிங் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம்? எப்படி ஒரு லிஸ்ட்ல இருந்து வேல்யூவை ரிமூவ் பண்றது. ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்க போறாங்க? ரிமூவ்னே வச்சிருக்க போறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது போலாமா? ரிமூவ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் ரிமூவ். ஒரு வேல்யூ எப்படி ரிமூவ் பண்றது? ரொம்ப ஈஸி. என்ன பேர் வச்சுக்கிறோம் லிஸ்ட்டுக்கு? இப்போ எல்னு பேர் வச்சுக்கிறோம். 10 20 30 40ன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன். எல் டாட் ரிமூவ் ஆஃப் 10. அவ்வளோதான். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இதை ட்ரை பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க இதுல? பொசிஷன் வச்சு எப்படி ரிமூவ் பண்றது? நீங்க ரிமூவ் ஆஃப்னு கொடுத்து விவரமா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஒரு பொசிஷன் வச்சு நான் எப்படி இப்போ நீங்க ஆட் பண்ணும்போது கடைசியா ஆட் பண்ணி காமிச்சிங்க, ஒரு பொசிஷன்ல ஆட் பண்ணி காமிச்சிங்க. அப்போ ரிமூவ் பண்ணும்போது நான் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்து ரிமூவ் பண்ண முடியாதா? இந்த ரிமூவ் கொடுத்தா அது வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படி இருந்தா அதை அடுத்து ட்ரை பண்ணுவோம். பொசிஷனல் வச்சு ரிமூவ் பண்றதுக்கு பாப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாப் ரெண்டு வேலையை செய்யும். ரெண்டுமே சொல்றேன் உங்களுக்கு. அப்பெண்டுக்கும் எக்ஸ்டெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நல்ல क्वेश्चन. அப்பெண்டுங்கிறது ஒரே ஒரு வேல்யூவை போய் கடைசியா கொண்டு போய் வைக்கிறது அப்பெண்ட். கரெக்டா? அப்பெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஸ்ட்ரிங், ஒரே ஒரு லிஸ்ட்ல நீங்க கொண்டு போய் வைக்கிறது அப்பெண்ட். நான் ரெண்டு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருந்து அந்த லிஸ்ட்டுக்கு எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சார் இப்ப அப்பெண்ட் கதிர்னு கொடுத்தோம்னா கதிரே போய் ஆட் ஆகும். எக்ஸ்டெண்ட்னா அது லிஸ்டா போய் ஆட் ஆகும். அப்படிதானே சார்? லிஸ்டா போய் ஆட் ஆகும். ஆமா, கரெக்ட். நல்ல டவுட். இவங்க கேட்குற டவுட் உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க எல் டாட் அப்பெண்ட் ஆஃப் கதிர்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணிருவோமா? நல்ல டவுட். கதிர்னே போய் ஒரே ஒரு லிஸ்ட் ஐட்டமா போய் ஆட் ஆகுது. இதே நான் எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப், இந்த இடத்துல எல் டாட் அப்பெண்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. நல்லா யோசிச்சிருக்கீங்க. அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. கதிர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் அப்பெண்ட் கொடுக்காம எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு இன்னொரு ஒரு லிஸ்டா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ நான் எக்ஸ்டெண்ட் கொடுத்தா கதிர் வந்து ஒவ்வொரு வேல்யூவா இந்த கேஏ டிஹெச்ஐஆரே தனித்தனி எலமெண்டா போய் ஆடா. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? இது ஒரு ஸ்ட்ரிங்காவே போய் உள்ள உட்கார்றதும், அப்பெண்ட் கொடுத்தா ஒரு ஸ்ட்ரிங்காவே போய் உள்ள உட்காரும். எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு லிஸ்டா போய் உள்ள உட்காரும். வேணா ட்ரை பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கோங்க. சரி, அப்போ எக்ஸ்டெண்ட் இது பார்த்துட்டோமா? நம்ம அடுத்தது நான் போகிறேன். என்ன போகிறேன் இதுல? அப்போ நீங்க ரிமூவ் பண்றது ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்றது எப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்பெண்ட் மாதிரியே பாப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பாருங்க. அப்பெண்ட் போய் கடைசி வேல்யூவை ஆட் பண்ணிச்சா அப்பெண்ட், பாப் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேலையை பண்ணும். கடைசி வேல்யூ போயிடுச்சா? இப்போ பாப் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இப்போ பாப் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ பாப் ட்ரை பண்ணியாச்சுன்னா பாப் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பாப் கடைசி வேல்யூவை ரிமூவ் பண்ணும். எனக்கு கடைசி வேல்யூ ரிமூவ் பண்ண வேண்டாம், நான் சொல்ற இண்டெக்ஸ், நான் ஒரு பொசிஷன் சொல்லுவேன், அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா
இப்போ நான் பாப் ஆஃப் 1 கொடுத்தா போதும். இப்போ நான் பாப் ஆஃப் 1 கொடுக்குறேன். இதோட அவுட்புட் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை ரிமூவ் பண்ணிருச்சா? இதை பண்ணிட்டு சொல்லுங்க. பாப் ஆஃப் எல் டாட் பாப் அப்படின்னு கொடுங்க. எல் டாட் பாப் ஆஃப் 1ன்னு கொடுங்க. என்ன டிஃபரன்ஸுங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க. இதோட நம்ம வந்து எப்படி ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்றது, கடைசியா ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் நான் நினைச்ச பொசிஷன்ல எப்படி இன்சர்ட் பண்றது, வேல்யூ எப்படி ரிமூவ் பண்றது, நான் நினைச்ச பொசிஷன்ல இருந்து எப்படி வேல்யூ ரிமூவ் பண்றது, இதெல்லாம் லிஸ்ட்ல பார்த்துருக்கோம். அப்போ லிஸ்ட் மேனிப்புலேட்டிங் எப்படி, லிஸ்ட் மேனிப்புலேஷன் எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இது போக வேற என்ன லிஸ்ட்ல ஏதாவது மெத்தட்ஸ் உண்டா அப்படின்னா ஆமா உண்டு. அதெல்லாம் என்னென்னங்கிறது பார்ப்போம். சின்ன சின்ன விஷயம் தான், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். நீங்க முடிச்சுட்டு சொல்லுங்க, நம்ம அடுத்தது போகலாம். அப்போ அடுத்தது போகலாமா? ஆர்டரிங் எலமெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்போமா? சின்ன விஷயம் தான். இப்போ பாருங்க, இந்த லிஸ்ட் இருக்கா நம்ம கிட்ட. இப்போ இந்த லிஸ்ட்டை என்ன பண்ண போறேங்கிறது பாருங்க. 2 விஷயம் பண்ண போறேன். எல் டாட் ரிவர்ஸ், அவ்வளோதான். எல் டாட் ரிவர்ஸ் பிரிண்ட், அவ்வளோதாங்க. எல் டாட் பாப் ஆஃப் -1. ஓ, நல்ல ட்ரை செலின், நல்ல ட்ரை, நல்ல முயற்சி, நல்லா பண்ணியிருக்கீங்க. பாப் ஆஃப் -1 கொடுத்து பார்த்துருக்காரு. ஆமா, -1 நீங்களே சொல்லுங்க. ஏன் கடைசி எண்ணை நீக்கி விட்டது? ஏன் அது கடைசி எண்ணை நீக்கிச்சு? நீங்களே சொல்லுங்களேன். அவர் பாப்ல என்ன பண்ணியிருக்காரு? பாப் ஆஃப் -1 கொடுத்துருக்காரு. -1 கடைசி எண்ணை நீக்கிருச்சு. ஏன் கடைசி எண்ணை நீக்கிச்சு? யார் சொல்றீங்க? செலின் சொன்னாலும் சரி, மற்றவங்க யாரும் சொன்னாலும் சரி. இண்டெக்ஸ் வேல்யூ -1 சார். நெகட்டிவ் இண்டெக்ஸ். நெகட்டிவ் இண்டெக்ஸிங். சரி, நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஆமா, -1 லாஸ்ட் இண்டெக்ஸ். சரிதானே? ஸ்ட்ரிங்லயும் லிஸ்ட்லயும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு நம்ம படிச்சோமா? நல்ல வேளை நீங்க அதை முயற்சி பண்ணியிருக்கீங்க. அதனால நாங்க எல்லாரும் அதை திரும்ப யோசிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சது. சார் இப்போ நீங்க பாப் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்காம பிராக்கெட்டில் விட்டா கூட லாஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடும் இல்லையா? ஆமா ஆமா, ஒண்ணுமே கொடுக்கலன்னா அப்பண்ட் மாதிரி, ஒண்ணுமே கொடுக்கலன்னா கடைசியா போய் எடுத்துரும். அப்பண்ட் கடைசியில போய் வைக்கும், இது கடைசியில இருக்கிறத எடுத்துரும். இந்த பாப் அப்படிங்கிறதே ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்ல இருந்து, இது நம்ம இன்னும் படிக்கல, ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்குங்கிறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். முதல்ல உள்ள போனது கடைசியா தான் வெளியில வரும். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ, இதுதான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வச்ச பிஸ்கட் அதை நீங்க முதல்ல வெளியில எடுத்துருவீங்க. முதல்ல வச்ச பிஸ்கட்டை கடைசியா எடுப்போம். அதுதான் ஸ்டாக் அப்படின்னு சொல்றது. அந்த ஸ்டாக்ல பாப்னா பாப்கார்ன், பாப்பிங்னாலே மேல வர்றது தானே. அப்போ மேல இருக்கிறத எடுக்கணும். அப்போ மேல இருக்கிறதுனா இது இன்டர்னலா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா 10, அதுக்கு மேல 20, அதுக்கு மேல 30, இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். பாப்கார்ன்னாலே கார்ன் பொரிஞ்சு வர்றது தானே, பொரிஞ்சு மேல வர்றதை நம்ம அப்படியே எடுத்துறோம் தானே. அதே தான் இங்கேயும். அப்போ மேல இருக்கிறது என்னது? 40. அந்த நீங்க பாப்னு கொடுத்தீங்கன்னா, நீங்க பாப்னு கொடுத்து விட்டுட்டீங்கன்னா மேல இருக்கிறத எடுத்துரும். நீங்க பாப்னு கொடுத்து நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர்ல இருக்கிறத எடுத்து தரும். அதுதான் பாப்போட வேலை. இந்த பாப்ங்கிற ஃபங்க்ஷனே ஸ்டாக் அப்படின்னு ஒன்று உண்டு. ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. கியூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஸ்டாக்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். சரியா? கியூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். ஒரு கியூல முதல்ல போய் நிற்கிறவர் முதல்லயே டிக்கெட் வாங்கிட்டு வெளியில போயிடுவார். கடைசியா நிற்கிறவர் கடைசியா போவார். அப்போ அது ஃபர்ஸ்ட் இன், கியூங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வார்த்தை தான் இந்த பாப் அப்படிங்கிற வார்த்தை. பாப், பீக், இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற வார்த்தை. அதை அப்படியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பயன்படுத்துவாங்க. சரி, அப்போ பாப் புரிஞ்சிருச்சா? பாப்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்படி பாப்ல கேள்வி இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் இப்படி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். சரியா? என்னோட லிஸ்ட்ல ஏ, பி, சி, டி, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை எனக்கு ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? ரிவர்ஸ் கொடுப்பேன் சார். ரிவர்ஸ் கொடுக்க கூடாது. எல் டாட் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எல் டாட் ரிவர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சாது. எல் டாட் ரிவர்ஸ் இருக்கு. எல் டாட் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிரும். சரியா? எனக்கு டிக்ரிமென்ட் -1 கொடுங்க. என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் இன் ரேஞ்ச் அந்த மாதிரி.
அப்போ இதோட ஈஸியான வழி என்ன? கடைசியில இருந்து கேட்குறாங்க. அப்போ கடைசியில இருந்து கேட்குறாங்கன்னா முதல்ல கடைசி எதுன்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் முதல்ல இந்த ரிவர்ஸ் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்க, அது ரிவர்ஸ் பண்ணுதுங்க. அப்போ அவர் ஒரு பைத்தான் டெவலப்பர் தானே? இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதினவர் ஒரு பைத்தான் டெவலப்பர் தானே? ஆமா. நீங்க ஒரு பைத்தான் டெவலப்பர் தானே? ஆமா. அப்போ நீங்க எனக்கு இதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ முதல்ல இந்த அவுட்புட்டை காமிச்சிடுறேன். இது எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம். டிசிபிஏன்னு அவுட்புட் கொடுக்குது. எனக்கு இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டில் டிசிபிஏன்னு ஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல ரிவர்ஸ் பண்ணணும்னாலே நம்ம யோசிக்க வேண்டியது ரிவர்ஸை எங்கேருந்து தொடங்கணும். இப்போ ஃபார்வர்ட்னா 0லேருந்து தொடங்கணும். ரிவர்ஸ்னா எங்கேருந்து தொடங்கணும்? கடைசியிலேருந்து தொடங்கணும். அப்போ கடைசிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 4 எழுத்து இருக்கலாம். அப்போ லென் ஆஃப் பாப்ல எடுக்கலாம். பாப்ல ஓட விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாப் வந்து ரிமூவ் தானே பண்ணும். ரிமூவ் பண்ணி கையில கொடுக்காதுல்ல. இப்போ நான் லென் ஆஃப் எல் என்னன்னு பார்க்க போறேன். ரிவர்ஸ்லாம் இருக்கட்டும், இது சரி வருமா பாருங்க. லென் ஆஃப் எல் பார்க்க போறேன். லென் ஆஃப் எல் என்ன? 4. சரியா? லென் ஆஃப் எல் 4. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? லாஸ்ட் எலிமெண்ட் 3. லாஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் பொசிஷன். ஆமா, லாஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்றது? நம்பர் என்னன்னே தெரியாம எழுதி கொடுத்துறாங்க. அதை பாருங்க முதல்ல அந்த லிஸ்ட் ல இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்போ 3ல இருந்து வரணும்ல. அப்ப லென் -1ன்னு வச்சுக்கலாமா? லென் -1 அப்படின்னு வச்சுக்கலாமா? இதை நான் வந்து ஒரு ஐன்னு வச்சுக்கிட்டேன். I = லென் ஆஃப் எல் -1 அப்படின்னு வச்சுக்கிட்டா ஐயோட வேல்யூ என்ன வரும்? 3ன்னு வந்துருமா? ஐயோட வேல்யூ 3. அவ்வளவுதான். while I greater than or equals to 0. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தானே? print L of I end equals to, கரெக்டா? I minus equals to 1. சரி வருமா? இப்படிதானே அவங்க ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கணும். அப்ப நம்ம ஏன் அதை முயற்சி பண்ணக்கூடாது? அப்ப டிசிபிஏ ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்போ ஒரு லிஸ்ட்டை எனக்கு ரிவர்ஸ்ல பண்ண தெரியும். லிஸ்ட்டை ரிவர்ஸ்ல பண்ண தெரிஞ்சா நிறைய விஷயம் பண்ணிடலாம். என்னென்னலாம் பண்ணலாம்னு அடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இது புரியுதா? இது யாருக்கும் புரியலையா? இதை எனக்கு இன்னொரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது புரிஞ்சவங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. இதை புரிஞ்சு இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இதை நான் செஞ்சு பார்த்துட்டேன், புரிஞ்சு செஞ்சும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உள்ள ஒரு எம்டி லிஸ்ட் செட் பண்ணிட்டு அப்பெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். சூப்பர். அவர் சொன்னதை திரும்ப ஒரு தடவை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. வெளியே ஒரு எம்டி லிஸ்ட் செட் பண்ணிட்டு ஆமா, வெளியில ஒரு எம்டி லிஸ்ட் செட் பண்ணிட்டு லூப்புக்குள்ள அப்பெண்ட். கரெக்ட் தானே? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரிவர்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம் இந்த ரிவர்ஸை? அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்க எழுதியிருக்கோம். கரெக்டா? இப்போ நான் என்ன இதை சரி முடிச்சுட்டு சொல்லுங்க, நம்ம போகலாம். நான் வெயிட் பண்றேன். யாருக்கும் இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? நான் எதுவும் சொல்லணுமா? சரி, அப்ப நம்ம அடுத்தது போகலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்றேன். எனக்கு இதை இன்னொரு ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணி கொடுங்க. L2ன்னு ஒரு லிஸ்ட்ல இதை அப்படியே ரிவர்ஸ்ல ஆட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன பண்ணலாம்? அப்ப நான் முதல்ல L2ன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாமா? L2ன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டேன். இப்போ L of I நீங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்படி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வர்றதை L2ல நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். எப்படி? ரிவர்ஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்போ L2 டாட் அப்பெண்ட் ஆஃப் L of I அப்படின்னு கொடுக்கறது சரி வருமா? இப்படி கொடுத்துட்டு கடைசியா போயிட்டு இந்த இடத்துல L2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணா சரியா வருமா?
இதை இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்தா சரியா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இந்த ப்ரோக்ராமில் ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், அவ்வளோ. நான் இதை சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு டிசிபிஏன்னு. உங்களுக்கு இதே மாதிரி வந்துருச்சா பார்த்து சொல்கிறீங்களா? செலின் முடிச்சிட்டிங்களா? ஸ்டீஃபன், we can also use step operator to reverse right. ஸ்டெப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அதையும் அடுத்து பண்ணுவோம். ஸ்டெப் ஆப்ரேட்டர், ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்லாம் எப்படி பண்ணுறது, அந்த ஸ்டெப் ஆப்ரேட்டர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதை வந்து லிஸ்ட் க்ளோனிங், லிஸ்ட் அலைசிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேன் யூ ப்ளீஸ் கோ ஓவர் ஒன்ஸ்? சரிங்க. புரிஞ்சு பண்ணினவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். புரிஞ்சு பண்ணினவங்களுக்கான டாஸ்க் கொடுக்குறேன், அதை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு நான் இந்த ப்ரோக்ராமை திரும்ப சொல்கிறேன். எனக்கு டாஸ்க் நம்பர் 1, கெட் அ சென்டென்ஸ் ஃப்ரம் யூசர். சென்டென்ஸ் சரியா? கன்வெர்ட், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன், கன்வெர்ட் தட் இன்டு a list, reverse it, reverse the list and store in another list. Print the reversed list. Reverse, convert into a list called L1 அப்படின்னு வச்சுக்கோங்க. Reverse the list L1 and store in another list called L2. Print the print list L2. இதான் டாஸ்க். Can we use pop to reverse list? பாப் எப்படிங்க யூஸ் பண்றது? பாப் வந்து ஒவ்வொன்றா பாப் பண்ணுவீங்களா? பாப் யூஸ் பண்ணலாம். 2-3 கொஸ்டின் டிஸ்கஸ். அப்போ இந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் போகலாம். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? we can also use step operator to reverse right. ஆமாம், ஸ்டெப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? -1 கொடுத்து ரிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுப்பீங்க. கரெக்டா? ஸ்டெப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ரைட், அது பண்ணலாம். கேன் யூ ப்ளீஸ் கோ ஓவர் ஒன்ஸ்? சரி, அதையும் பண்ணலாம். இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன் வி யூஸ் பாப் டு ரிவர்ஸ் லிஸ்ட்? பாப் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் பாப் பண்ணதில் என்ன பிரச்சனைனா, பாப் ரிமூவ் பண்ணி விட்டோம், அதுக்கப்புறம் லிஸ்ட்டு காணாமல் போயிடும். கரெக்டா? பாப் வந்து எடுத்துட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும், வெறுமனே காப்பி பண்ணி உங்ககிட்ட காமிக்காது. அதனால பாப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்கள் பாப் பண்ணி எடுத்து அதே லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுவீங்களா? அப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது பாப்பில் இருக்கிற ஒரு சிக்கல். அப்படி இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த டவுட்டு, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு. அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முடிச்சவங்க இதை ட்ரை பண்ணுங்க. முடிக்காதவங்களுக்கு நான் அந்த ப்ரோக்ராம், அதில் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் அந்த ப்ரோக்ராம் சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? இன்னொரு லிஸ்ட்டில் இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும்? இன்னொரு லிஸ்ட் வேணும். அதனால இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். அதனால அந்த லிஸ்ட்டை எம்டியாக வச்சுக்கிட்டோம். புரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். புரிஞ்சவங்க உங்களுக்கு சேட்டில் 4 லைன் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பண்ணிட்டு இருங்க. ஏற்கனவே பண்ணவங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்லேருந்து எடுக்கணும். அப்போ லாஸ்ட்லேருந்து எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? லாஸ்ட் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ லாஸ்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இது 0, இது 1, இது 1, இது 2, இது 3. அப்போ இந்த இடத்துல 3. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். இந்த லிஸ்டோட லென்த் என்னன்னு தெரியாது. அதனால நான் லென்த் ஆஃப் லிஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். லென்த் ஆஃப் லிஸ்ட் 4, 4 - 1 3. அந்த 3ல இருந்து அப்போ எல் ஆஃப் 3 வந்து டி. அந்த எல் ஆஃப் 3, இப்போ எல் ஆஃப் ஐனா எல் ஆஃப் 3, அதை எடுத்து L2 இப்போ எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் தடவை அப்பன் பண்ணா L2 எப்படி மாறிடும்? வெறுமனே ஸ்கொயர் பிராக்கெட்ல இப்படி டின்னு மாறிடும். அடுத்து ஐயை 1 குறைச்சிடுறீங்க. இப்போ ஐ என்னவா மாறும்? ஐ 2ஆ மாறிடும். திரும்ப லூப்ல மேலே போறீங்க. L2 டாட் அப் அண்ட் ஆஃப் எல் ஆஃப் ஐ. ஐ என்னவா மாறிடுச்சு? 2ஆ மாறிடுச்சு. அப்போ எல் ஆஃப் 2, எல் ஆஃப் 2னா டி கமா எல் ஆஃப் 2ல என்ன இருக்கு? சி. அப்பண்டுனா கடைசியில தானே ஆட் ஆகும். எப்படி இப்படி டிசி ஆட் ஆச்சோ இதே மாதிரி இந்த லூப் ஓடி ஐ 0 வர்ற வரைக்கும் அடுத்த லூப்ல பி போகும், அடுத்ததுல ஏ போகும். அப்போ இந்த லூப் முடியும் போது L2ல இது எல்லாமே இருக்கும். இது புரியுதா? அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க.
இப்போ நான் ஒரு டாஸ்க்கை கொடுத்தேன்ல, யூசர்ட்ட இருந்து எப்படி சென்டென்ஸ் வாங்குறது? யூசர்ட்ட இருந்து எப்படி வாங்குவீங்க? இன்புட் ஃபங்க்ஷன். அப்போ எப்படி சென்டென்ஸ் வாங்குவீங்க? சென்டென்ஸ் சென்ட் அப்படின்னு சென்ட்னு வச்சுக்கிறேன். இன்புட் என்டர் அ சென்டென்ஸ். சரி, என்டர் அ சென்டென்ஸ். இதை இப்போ லிஸ்டா கன்வெர்ட் பண்ண தெரியுமா? இதுதான் நேற்று ராஜராஜன் கேட்டாரா? ஒரு ஸ்ட்ரிங்கை லிஸ்டா கன்வெர்ட் பண்ண தெரியுமா? தெரியும். என்ன வேலை? லிஸ்ட் ஆஃப் சென், அவ்வளோதானே. இந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ண தெரியுமா? லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதானே இப்போ பண்ணணும். இந்த லிஸ்ட்டை தானே ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதானே பண்ணணும். அப்போ அந்த கோடு ஏற்கனவே கையில் இருக்கு. இந்த இடத்துல ரிவர்ஸ் த லிஸ்ட் L1 அண்ட் ஸ்டோர் இட் இன் அனதர் லிஸ்ட் L2. ஆமாம், ரொம்ப சூப்பர். அதை தான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த கோடை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க? பிரிண்ட் லிஸ்ட். அப்போ இந்த வேலையே எனக்கு இல்லை. அப்போ அந்த ஸ்டெப் 1ம் ஸ்டெப் 2ம் தான் நான் செய்ய வேண்டியது. கரெக்டாக? மீதி எந்த வேலையும் என்கிட்ட இல்லை. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட்டா? என்ன ஸ்பிளிட்டு? சார் சென்டென்ஸ் ஒன்று நான் போட்டேன் சார் தெரியாம. பண்ணலாம். சென்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணி லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். கரெக்ட் தான் சார். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அப்படியே மாற்றினா அது கம்மாலாம் வராதா சார்? இப்போ முதல்ல இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற டவுட்டுக்கு இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? என்டர் அ சென்டென்ஸ். டுடே இஸ் Thursday. எப்படி வருது? என்டர் அ சென்டென்ஸ். டுடே இஸ் Thursday. இப்படி தனித்தனியாக வந்துருச்சு. கரெக்டா? இப்படி தனித்தனியாக வந்துருச்சு லிஸ்ட்டில். இப்போ இதை தான் அப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு சென்டென்ஸ் வாங்கணும். அந்த சென்டென்ஸை லிஸ்ட்டில் மாற்றிட்டோம். இப்படி லிஸ்ட்டில் மாற்றினது தான் இங்கே என்ன பண்ணுறோம்? அப்படியே ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ அதோட சின்ன சென்டென்ஸ் வேணால் ஏதாவது கொடுப்போமா? ரொம்ப பெருசாக இருக்குல்ல. என்டர் அ சென்டென்ஸ். ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஐ ஆம் ஃபைன் இப்படி வந்துருச்சு. சரி, இப்போ தனித்தனியாக வந்துருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்? இதை இன்னொரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ண போகிறோம். ரிவர்ஸில் அப்பன் பண்ண போகிறோம். இப்போ ரிவர்ஸில் கொடுக்குறது தான் நமக்கு தெரியுமே, ஒரு லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு. அந்த கோடை எடுத்து இதில் வச்சாச்சு. இப்போவும் ஐ ஆம் ஃபைன் அப்படியே ரிவர்ஸில் வந்துருச்சா? இதை தான் ஸ்டீஃபன் கேட்குறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தீங்க, அப்போ இப்படி அசிங்கமாக இருக்கேன், இது நல்லா வாங்க இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு ஸ்டீஃபன் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? சரி யோசிப்போம். அப்போ தான் அவரே ஆன்சர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்பிளிட்டு சொல்லியிருக்காரா? ஸ்ட்ரிங்கில் ஸ்பிளிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம அது பார்த்தோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்பிளிட் உங்களுக்கு சொன்னா? பார்த்தோம் சார். பார்த்தோமா? அந்த ஸ்பிளிட்டு பார்த்தோன்னா ஸ்பிளிட்டு என்ன பண்ணும்? இப்போ சென் டாட் ஸ்பிளிட்டுன்னு கொடுத்தா ஸ்பிளிட் என்ன பண்ணும்? அதை ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துரும். இப்போ இந்த கீழே உள்ள கோடெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த 3 லைன் தான் உங்ககிட்ட இருக்கு. இந்த 3 லைனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 லைன்ல ஸ்பிளிட் என்ன பண்ணுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பிளிட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இப்போ நான் இதை பண்ண போறேன். என்டர் அ சென்டென்ஸ். ஐ ஆம் ஃபைன். ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருச்சா? ஸ்பிளிட்டை தனித்தனியாக ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருச்சா? இப்போ இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ண தெரியுமா? இப்போ கையில் இருக்கிற லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ண தெரியுமா? எந்த லிஸ்ட்டை கொடுத்தாலும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கோடு இருக்கு. கரெக்டா? ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ ஏற்கனவே இருக்கிற கோடை இதோட மெர்ஜ் பண்ணோம்னா எனக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸில் நீங்கள் எனக்கு ஒவ்வொரு வார்த்தையவா பின்னாடி மாற்றி கொடுங்க. ரிவர்ஸ் அ சென்டென்ஸ். ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரிவர்சிங் எ சென்டென்ஸ். இது புரியுதா? முடிச்சுட்டு சொல்லுங்க. இது புரியலைனாலும் சொல்லுங்க. ஏன்னா அதே ப்ரோக்ராம் தான் இப்போ ஸ்பிளிட்டையும் அப்பண்டையும் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ப்ரோக்ராம் புரியலைனாலும் சொல்லுங்க. சொற்றொடர்களை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுகிறேன். செலின் எங்க இருந்துங்க நீங்க படிக்கிறீங்க? செலின் உங்களை பத்தி ஏதாவது ஒரு நிமிஷம் சொல்றீங்களா? சும்மா இந்த கூட்டத்திலேயே லண்டன். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். நீங்க இங்கிலாந்துல இருந்து தமிழ் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தான் வைக்கப்பட்டிருக்கோம் போல.
அப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சே நிறைய ப்ரோக்ராம் சொல்ல போறேன். அதுக்காக தான் கேட்குறேன். இது யாருக்கும் புரியலைனாலும் திரும்ப சொல்லுங்க. இதை வச்சே திரும்ப சொல்ல போறோம். போகலாம், போகுமா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்றேன். இப்போ எனக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன், சரியா? அந்த சென்டென்ஸை நீங்க இப்போ ரிவர்ஸ்ல பண்ணியிருக்கீங்கல்ல, எனக்கு ரிவர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எனக்கு லிஸ்ட்ல மாத்தி கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு, அப்படியே லிஸ்ட்ல மாத்தியாச்சு. இந்த லைன் நம்பர் 6 7 அப்படியே லிஸ்ட்ல மாத்திருச்சு, சரிதானே? எனக்கு இப்போ நான் வந்து என்ன சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல, விஷ் யூ a very happy new year அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன்னு வைங்களேன். எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு விஷ் வேணும், வேணும், ஹாப்பி வேணும், இயர் வேணும். என்ன கேட்கிறேன்னு புரியுதா? ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை கேட்கிறேன். அதை மட்டும் எனக்கு ஒரு லிஸ்ட்ல எழுதி கொடுப்பீங்களா? கஷ்டப்படுவீங்களா? இதுதான் கிவன் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிரும். அந்த லிஸ்ட்ல இருந்து இப்போ நீங்க ரிவர்ஸ் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டீங்க. உங்களால ரிவர்ஸே பண்ண முடியுதுன்னா எனக்கு L2 லிஸ்ட்ல ரிவர்ஸ்லாம் வேண்டாம், ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை L2ல ஆட் பண்ணி காட்டுங்க. I plus equal to 2. அப்போ ஐயை 0ன்னு வச்சுக்கலாமா? I 0 வச்சுக்கலாம். நீங்க லென் -1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 வரைக்கும் போறீங்க. அப்போ 0 ரிவர்ஸ் பண்ண போய் தானே அப்படி போறீங்க. அப்போ ஐயை 0ன்னு வச்சுட்டு இங்க லெஸ் தேன் லென் ஆஃப் எல்னு வச்சுக்கலாமா? இது யாருக்கும் புரியலையா? இப்போ நான் இந்த 2 சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல ப்ரோக்ராம்ல. இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க. அப்போ 0ல ஆரம்பிச்சு 1 2 3 இப்படியே கடைசி எழுத்து வரைக்கும், வார்த்தை வரைக்கும் போகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க I பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு இங்க கொடுத்துக்கலாமா? 2 கொடுக்கலாம் சார். I plus 2. சூப்பர். I பிளஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்தோம்னா ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை ஸ்டோர் ஆயிருமா L2ல? இதை பாருங்களேன், இது அப்படி வருதா? அவுட்புட் இப்படி வருதான்னு பார்த்து சொல்லுங்களேன். சேவ் பண்றேன். என்டர் a sentence. விஷ் யூ a very happy new year. இதானே சொன்னோம். சூப்பர். விஷ் a happy year அப்படின்னு வந்துருச்சா? இப்படி வந்துருச்சு. விஷ் a happy year அப்படின்னு வந்துருச்சு. இப்படி வந்துச்சுல. இதுல அவங்க தேன்மொழி விஜய் கேட்டாங்கல்ல, அந்த வேலையை செய்ய போறேன். இதை செஞ்சுட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறமா அதை செய்யும். முடிச்ச உடனே இதுல ஒரு சின்ன மாற்றம் நம்ம வந்து செய்ய போறோம். அது என்னங்கிறது சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, இப்படிலாம் சாதாரண ஒரு அப்பண்டு வச்சு இவ்வளவு வேலை செய்யலாமா? ஒரு ஸ்பிளிட்டையும் அப்பண்டையும் வச்சு இவ்வளவு வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லது, நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேங்கிறது சொல்றேன், சரியா? இப்போ இந்த லைன் நம்பர் 15 இருக்குல்ல, இதுல இந்த எல்லா பை இருக்குல்ல, இந்த எல்லா பை என்னதுங்க? இந்த எல்லா பைங்கிறது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தை, கரெக்டா? ஒரு தடவை அது விஷ், ஒரு தடவை அது இன்னொரு தடவை அது ஹாப்பி, இன்னொரு தடவை அது சரிதானே? இப்போ இதுல இப்படி பண்ண போறேன். இது சரியான்னு சொல்லுங்களேன். இதுதான் அவங்க கேட்டாங்க, தேன்மொழி விஜய் கேட்டாங்க. இப்படி கொடுத்தா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இந்த லைன் நம்பர் 15ல இங்க ஹைலைட் ஆயிருக்கிறது மட்டும்தான் நான் மாத்திருக்கேன். இப்படி மாத்தினா இதை மட்டும் நீங்க கூடுதலா சேர்த்தா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் மாறுதா அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? ப்ரோக்ராமோட அவுட்புட் ஏதாவது மாறுதா? ரிவர்ஸ்ல வந்திருக்கு சார். ரிவர்ஸ். சூப்பர். என்டர் சென்டென்ஸ். ஐயோ, இவ்வளோ பெருசு அடிக்கணும். சரி, அடிப்போம். அப்படி இதை சேவ் பண்ண நான் இடத்துல. சரி, என்டர் சென்டென்ஸ். விஷ் யூ a happy new year. அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்திருக்கா? எப்படி பார்த்தீங்களா? எனக்கு ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ விஷ் யூ ஹாப்பி நியூ இயரை மாத்தினது புரியுதா? இதை மாத்திட்டீங்கன்னா எனக்கு என்னென்ன வேணும் இதுல அப்படிங்கிறது சொல்றேன். இப்படி மாத்தினது புரிஞ்சவங்கள்ட்ட
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தையை எடுத்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணுங்க. மீதி எல்லாம் அப்படியே பண்ணணும். அப்ப என்ன பண்றது? இப்போ எனக்கு விஷ ரிவர்ஸ் பண்ணிடுவீங்க. யூ அப்படியே இருக்கணும். இதை ரிவர்ஸ் பண்ணிடுவீங்க. வெரி அப்படியே இருக்கணும். ஹாப்பியை ரிவர்ஸ் பண்ணிடுவீங்க. நியூ அப்படியே இருக்கணும். இயரை ரிவர்ஸ் இப்படி பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 2 to 6 கொடுக்கலாம் சார். 2 to 6னா அந்த ஸ்லைசிங்ல கொடுக்கலாம் சார். ஸ்லைசிங்ல என்ன கொடுப்பீங்க? 2 to 6. 2 to 6 எப்படி வரும்? ஸ்லைசிங் இது ஒரு வார்த்தை தானேங்க, இதுல எப்படிங்க 2 to 6 வரும்? எல்ல நீங்க லூப்ல வர்ற இண்டெக்ஸிங் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டுங்க, ஆடியோ அந்த மாதிரி போட்டு. அவ்வளவுதான். இப்போ முதல்ல இது புரிஞ்சிருச்சா? கரெக்ட். செலின், நீங்க வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 1 பயன்படுத்தலாமா? அதான் பயன்படுத்த போறோம். இப்போ இதுல பாருங்களேன், இப்போ L2 டாட் அப் அண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல எனக்கு எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? +1 இங்க மாத்திடுவீங்களா? முதல்ல எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் ரிவர்ஸ், இப்போ ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை தானே ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணணும்னா +1 கொடுத்துருவீங்க. சரி, +1 கொடுத்து எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. என்டர் a sentence. How are you? இதான். அப்போ how are you அப்படியே மாறிடுச்சு. how are youங்கிறதுல 3த்தையும் மாத்தியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? இல்ல ரெண்டாவது எழுத்து ரெண்டாவது வார்த்தை 4வது வார்த்தை 6வது வார்த்தையெல்லாம் மாற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்ங்கிறாங்க. அப்போனா இங்க போறதுக்கு முன்னாடியே இங்கதான் நான் மாத்துறேன். இங்கதானே மாத்துறீங்க. மாத்துறதுக்கு முன்னாடியே நான் மாத்துறது 2வது வார்த்தையா இல்ல முதல் வார்த்தையான்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ தானே, ஐயை வச்சுதானே முடிவு பண்றீங்க. ஐ 0 1 2 3ன்னு போகுது. அப்ப அந்த ஐ மாடுலஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0வா இருந்ததுன்னா எனக்கு L2 டாட் அப்ன்னு இப்படி பண்ணுங்க. சரியா? அப்படித்தானே சொல்றாங்க. 0 2 4 எல்லாம் மாத்துங்கன்னு சொல்றாங்க. மீதி எல்லாம் மாத்த வேண்டாங்கிறாங்க. அப்ப நான் இப்படி சேர்த்து இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். குழப்பிட்டு இதையெல்லாம் எடுத்துருவோம். இதையெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் இது சரி வருமானு எனக்கு சொல்லுங்களேன். அப் அண்ட் ஆஃப் எல்லாம் இது சரி வருமா? இல்ல இது உங்களுக்கு புரியலையா? என்ன பண்றீங்க? உள்ள வரீங்க. உள்ள வந்து L2 டாட் அப்ன்னு கொடுத்தா எல்லாம் ஓடி போய் உட்காந்துரும். இல்ல எல்லாரும் வரிசையா போகக்கூடாதுப்பா. ஒரு வார்த்தை விட்டு ஒரு வார்த்தை என்னைய மாத்த சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க போகும்போது என்கிட்ட நம்பர் சொல்லணும். உங்க நம்பர் என்ன? உங்க நம்பர் 0வா? ஓ 0னா உங்களை மாத்தணும்ப்பா அப்படின்னு போட்டு -1 போட்டு ஸ்லைஸ் பண்ணி விட்டுறோம். உங்க அடுத்து வராரு ஒருத்தர், உங்க நம்பர் என்ன? 1. 1னா அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. அடுத்து 2. 2னா நான் மாத்தணும்ப்பா. 3. 3னா நீங்க அப்படியே போய் உட்காந்துக்கோங்க. இது புரியுதா? அப்போ வெறுமனே ஒரு அப் அண்டும் ஒரு ஸ்பிளிட்டும் தெரிஞ்சா நம்ம எவ்வளவு பெரிய ப்ரோக்ராமர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கை எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா, ஆனா டைம் ஆகுங்க, நான் ஒரு பிகினர், ஆனா நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தா போதும். அவுட்புட் கொண்டு வரணுங்கிறது இல்லை. அவுட்புட்லாம் கேட்கல, ப்ரோக்ராம் கொடுங்க, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்களா? அப்படி இது இல்லை, இதுல எதுவும் கஷ்டம் இருக்கா? அப்படி கஷ்டமே இல்லை, நாங்க எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நான் இப்போ என்ன கொடுக்கறது? how are you கொடுத்தேன்னா how do you do அப்படி கொடுத்து பார்ப்போமா? how do you do அப்படின்னு கொடுக்குறேன். how மாறிடுச்சு, do அப்படியே இருக்கு, you மாறிடுச்சு, do அப்படியே இருக்கு. இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்தது பார்க்கலாம். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. லிஸ்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தான் நம்ம உண்மையிலேயே கத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்றது அவுட்புட் எப்படி லிஸ்டா பிரிண்ட் பண்றோமா, எப்படி ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் பண்றோமா? லிஸ்டா தானே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நான் லிஸ்ட்டை எப்படிங்க ஸ்ட்ரிங்கா மாத்துறது? இதான் நேத்து அவர் ராஜராஜன் கேட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஸ்ட்ரிங்கை லிஸ்டா மாத்துறீங்க, லிஸ்ட்டை எப்படி அப்படிதானே கேட்டீங்க? ஆமா சார். இப்போ அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா?
ரொம்ப ஈஸி. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுல இப்போ உங்களுக்கு லிஸ்டா நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டீங்க, கொடுத்த ஸ்ட்ரிங்கை மாத்திட்டீங்க. ஆனா அந்த நீங்க உங்ககிட்ட அவுட்புட் கேட்டவர் ஒரு மனக்குறை சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரிங்கா தானே கொடுத்தேன், ஹவு டு யூடுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கா தானே கொடுத்தேன், ஹவு டு யூடுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கா தானே கொடுத்தேன். நீங்க என்ன இப்படி எனக்கு லிஸ்டா மாத்தி கொடுக்குறீங்க, எனக்கு ஸ்ட்ரிங்காவே மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பண்ணி பார்ப்போமா? அதுக்கு வந்து செப்பரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு பைத்தான்ல. பேர் தான் ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க. செப்பரேட்டர் என்னன்னு காமிக்கிறேன். செப்பரேட்டர் உங்க நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா? இப்போ நமக்கு அவுட்புட் வேணுமா? இப்போ நான் அவுட்புட்டை எப்படி மாற்ற போறேன்னா, என்னோட அவுட்புட் சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறேன். சரியா? இதான் ஸ்டெப். இங்க பாருங்க, கோட்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. டாட் ஜாயின், ஜாயின் ஆஃப் எதை ஜாயின் பண்ண போறீங்க? உங்களோட லிஸ்ட். உங்களோட லிஸ்ட் நேம் என்ன? L2. அவ்வளோதாங்க. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் அவுட்புட். அவ்வளோதான். இந்த ஜாயின் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். நம்ம அதை லிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்க்குறோம். அவ்வளோதான். இந்த கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது செப்பரேட்டரா வரும். நீங்க இந்த கோட்ஸ்குள்ள வேணா கோலன் கொடுத்து பாருங்க, ஹைஃபன் கொடுத்து பாருங்க, எப்படி அவுட்புட் வருதுன்னு வேணா பாருங்க. நான் சும்மா ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 லைனை உங்க ப்ரோக்ராம்ல மாத்துங்க, இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. நான் இதை ரன் பண்ணி பாருங்க. சின்டாக்ஸ் எரரா? என்ன பிராக்கெட் எதையாவது விட்டுருக்கேன்னா? இல்லையே புதுசா. அப்புறம் எப்படிங்க சின்டாக்ஸ் எரர் வந்துச்சு? Python 3 while 2.5 கரெக்டாக தான் இருக்கு. என்டர் சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ் கொடுக்கலாம்? We shall grow together அப்படின்னு அடிப்போம். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கடைசியாக இந்த அவுட்புட்டை மட்டும், இந்த 2 லைனை மட்டும் மாற்றி பார்க்க போகிறேன். இப்படி மாற்றி பார்ப்போமா? நீங்களும் இந்த 2 லைன் சேர்த்துக்கிடுறீங்களா? இந்த 2 லைன் சேர்த்துட்டு சொல்கிறீங்களா? அப்போ இந்த ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்ன கொடுத்தோம்? We shall grow together. We shall grow together. இங்க பாருங்க, ஒரே சென்டென்ஸா ஒரே ஸ்ட்ரிங்கா வந்துருச்சு பாருங்க. அப்போ இந்த ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியுதா? அப்போ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு லிஸ்ட்டை எப்படி திரும்பவும் ஸ்ட்ரிங்கா மாத்துறது அப்படிங்கிறது ஜாயின் ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம்? அப்போ ஸ்ட்ரிங்கையும் லிஸ்ட்டையும் சேர்த்து வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை பண்ணுறதுக்கே. ஒரு பசில் சால்விங் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். புதுசாக ப்ரோக்ராமிங் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் பொதுவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இப்போ வந்து நான் ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன். என்கிட்ட இன்புட் என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இன்புட் வந்து சன், மன், டியூஸ், வெனஸ், தர்ஸ், ஃப்ரை, சாட்டர் இப்படி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சொல்லட்டுமா? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சண்டே, மண்டே, டியூஸ்டே. இது தவிர வேறு என்ன சொல்ல போகிறோம்? வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்படி மறந்துட்டோங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதணும், அதில் இப்படி மாற்றி கொடுத்துட்டோம். எங்களுக்கு இப்படி மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுவோமா? சரி, முதல்ல என்ன பண்ணலாம்? இன்புட்னே வச்சுக்கலாம். அதை போய் கஷ்டப்பட்டு டைப் பண்ணணும்ல. காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கான இன்புட். இப்போ இதை சன், மன், டியூஸ், வெனஸ், தர்ஸ், ஃப்ரை, சாட்டர் அப்படின்னு பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஸ்பிளிட். சூப்பர். அப்போ ஸ்பிளிட் பயன்படுத்திடுவோமா? ஸ்பிளிட் என்ன பண்ண போறோம்?
தனித்தனி வார்த்தையாக பிரிக்க போகிறோம். அதனால வேர்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இந்த இன்புட்டை தயவு செய்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா பைத்தான் இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும்? சன், மன், டியூஸ், வெனஸ்டர்ஸ், ஃப்ரை, சேட்டர்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிச்சான்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபார்வர்ட் இன் வேர்ட்ஸ் பிரிண்ட் ஆஃப் வேர்ட் அப்படின்னா இப்படி பிரிண்ட் பண்ணுதான்னு பார்ப்போமா? பார்த்துருவோம். சன், மன், டியூஸ், வெனஸ்டர்ஸ், ஃப்ரை, சேட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளோதான். இது கூட ப்ளஸ் டே சேர்த்தா முடிஞ்சிடாதா? இப்படி டே சேர்த்து பார்த்தா முடிஞ்சிடாதா? முடிச்சிட்டோமே. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே ப்ரோக்ராம் முடிஞ்சது பாரு. நீங்க விவரமா சும்மா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறீங்க. இந்த கதையெல்லாம் எங்களுக்கு ஆகாது. இதை நீங்க வந்து ஒரு அவுட்புட்ல நான் வந்து அவுட்புட்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இது எப்படி பிரிண்ட் ஆகும்? நான் இன்புட்னு ஒழுங்கா ஒரே ஸ்ட்ரிங்கா கொடுத்தேன்ல, நீங்க மட்டும் என்ன அவுட்புட் தனித்தனியா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறீங்க? எனக்கு அவுட்புட்னு நான் பிரிண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் அவுட்புட்னு கொடுப்பேன். அப்படி கொடுத்தா எனக்கு இது பிரிண்ட் ஆயிடும். இப்படி கேட்குறாங்க, என்ன பண்றது? ரொம்ப ஈஸி. இன்னொரு வேர்ட்ஸ் 2 அப்படின்னு இன்னொரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கலாம்ல? எம்டி லிஸ்ட் வச்சுக்குவோம். அந்த லிஸ்ட் கிட்ட வேர்ட்ஸ் 2 டாட் அப் அண்ட் ஆஃப் வேர்ட் பிளஸ் டே அப்படின்னு சேர்த்துக்கிட்டே வந்தா முதல்ல எம்டியா இருக்கும். சண்டே போகும், மண்டே போகும், டியூஸ்டே போகும், வெனஸ்டே போகும், இப்படி போயிட்டே இருக்குமா? கடைசியா நான் இங்க பிரிண்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்? லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு மாற்ற தெரியுமா? எப்படி மாற்றுவீங்க? இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஜாயின்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு இப்போ தான் பண்ணியிருக்கோம். டக்குன்னு மறந்து போயிடும். அவ்வளோதான். இப்போ தான் பண்ணோங்கிறதுனால அவ்வளோதான். ஸ்பேஸ் கொடுத்து டாட் வச்சு ஜாயின் ஆஃப் வேர்ட்ஸ் 2 அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அவுட்புட் ரெடி. பார்ப்போமா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. எவ்வளோ ஈஸி பாருங்க. ஒரு ஸ்பிளிட்டு, ஒரு அப் அண்டு, ஒரு ஜாயின், அவ்வளோதான். நமக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நமக்கு அதாவது என்ன சொல்றது, ப்ராக்டிஸ்ல வந்துடும். இந்த ஜாயின் எனக்கு தோணவே இல்லையே, இப்போ தான் நானும் ஜாயின் பார்த்தேன், 2 பேர் ஆன்சர் சொன்னாங்களே. ஆமாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பீட்ல இருப்போம். ப்ராக்டிஸ்ல கண்டிப்பாக வந்துடும். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துருக்கணும், அது என்னைய கூப்பிட்டு விசாரிச்சா தானே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற ஸ்பீடில் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன்னா இந்த முதல் தடவை பண்ணும்போது. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கொட்டேஷன்ல கொடுக்குறீங்களா, அது ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுமா இல்ல கமாவையும் ரிமூவ் பண்ணுதா? எது? இந்த கொட்டேஷன் கூட அவுட்புட் ஈக்குவல் டு கொட்டேஷன் டாட். ஆமா, அது அதுக்குள்ள ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்றது அதுதானே இதுக்கு அர்த்தம்? இடையில ஸ்பேஸ் கொடுங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க இந்த கொட்டேஷனுக்குள்ள ஹைஃபன் கொடுத்துட்டு அவுட்புட் பாருங்க. நான் இந்த கொட்டேஷனுக்குள்ள ஹைஃபன் கொடுத்துட்டு இதோட அவுட்புட் காமிக்கிறேன். இந்த ஹைஃபன் எப்படி வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே 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 ஓகே, தேங்க்ஸ். இதை வந்து செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் கொடுத்து பண்றதை செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப ஜாலிங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் உங்களால இவ்வளவு சீக்கிரமா ஒரு 10 நாள்ல இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம பண்ணவே முடியாது. இது உண்மையிலேயே பெரிய ப்ரோக்ராம். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தான்ல ஈஸியா இருக்கு, நமக்கு புரியுது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சின்ன ப்ரோக்ராம்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரிய ப்ரோக்ராம். பெரிய ப்ரோக்ராம்ஸ்னா என்ன சொல்றதுன்னா, இவரே ஒரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுப்பாரு, இவரே அதை பெரிய ப்ரோக்ராம்னு சொல்லிக்குவாரா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த கோணத்துல சொல்லல. நீங்க வேற லாங்குவேஜ்ல எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்றதுக்கு குறைஞ்சது நீங்க ஒரு 1.5 மாசம் 2 மாசம் படிச்சாதான் அது பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அந்த gis.github.comல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்படிதான் ட்ரை பண்ணணும். விதவிதமா ப்ரோக்ராம் ட்ரை பண்ணா அது பைத்தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வைக்கும். சரி, இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே என்ன வேணுங்கிறது சொல்கிறேன். எனக்கு இதில் நீங்கள் சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் வேண்டாங்க.
எந்தெந்த டேலாம் வந்து டி கேபிட்டல் டீல வருதோ அது மட்டும் நீங்க எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும். எனக்கு அவுட்புட்ல டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும் வேணும், வேற எதுவும் வேண்டாம். அந்த டே ஆட் ஆகணும், டியூஸ்டே தேர்ஸ்டேன்னு மட்டும் ஆட் ஆனா போதும். கொஞ்சம் அது பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இண்டெக்ஸ் ஆஃப் இன்சர்ட் கொடுக்கலாம் சார். இன்சர்ட் கொடுத்து பொசிஷன் கொடுக்கலாம். இன்சர்ட் இந்த ப்ரோக்ராமே போதுமே, இதுல வேற இதை இன்னும் பயங்கரமா எடிட் பண்ணணுமா என்ன? இப்போ நீங்க ஒவ்வொரு வேர்டா தானே பிரிண்ட் பண்றீங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு வேர்டா தானே அப்பண்ட் ஆகுது. இப்போ சன் பிளஸ் டே, மண் பிளஸ் டே, அந்த வேர்டோட எழுத்தை பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஒரு வார்த்தை கொடுத்தா அதோட எழுத்தை பிரிண்ட் பண்ண தெரியுமா பைத்தான்ல உங்களுக்கு? நீங்க வேர்டை தானே சேர்க்குறீங்க. இப்போ if word of 0 equals to t அப்படி இருந்தா மட்டும் எனக்கு அப்பன் பண்ணுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுல. சரியா தப்பா நான் சொல்றது? அவ்வளவுதான். சரி, அப்ப நான் இதை சொல்லிட்டேன்ல, அப்ப எனக்கு இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் நான் காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் அவுட்புட் கேட்கிறேன், அதுதான் நீங்க எனக்கு சொல்லணும். இதோட இப்போ டியூஸ்டே தேர்ஸ்டே வந்துருச்சு. சரி, எனக்கு இப்போ டியூஸ்டே தேர்ஸ்டே வேண்டாம். இப்போ என்ன சன் மன் டியூஸ் வெனஸ் தர்ஸ் ஃப்ரை சாட்டர் அப்படின்னு வந்திருக்கா? சரி, இதுல எந்தெந்த கிழமையெல்லாம் எஸ்ல முடியுதோ அதெல்லாம் எனக்கு வேணும். அந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் தான் எனக்கு வேணும். எனக்கு வந்து டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே மட்டும்தாங்க அவுட்புட்ல வேணும். அதெல்லாம் தானே எஸ்ல முடியுது. கடைசி எழுத்து எஸ் ஆன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? -1. அவ்வளவுதான். -1 தானே. மைனஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பைத்தான்ல உண்டு. -1 இருக்கிற இடத்துல எஸ் ஆன்னு பார்த்து பண்ண சொல்றாங்க, முடிஞ்சு போச்சு. பார்ப்போமே. டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வந்துருச்சு. சரி, இதே மாதிரி வேற என்ன கேட்கலாம்? எனக்கு 4 எழுத்துக்கு மேல இருக்கிறது மட்டும்தான் வேணும். அப்படின்னா எனக்கு எதெல்லாம் வேண்டாம்? சண்டே மண், சன் வேண்டாம், மண் வேண்டாம், ஃப்ரை வேண்டாம். 4 எழுத்தோ 4 எழுத்துக்கு மேலேயோ இருந்தா மட்டும்தான் அந்த கிழமைகள் வேணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? லென் ஆஃப் வேர்ட். அவ்வளவுதான். சூப்பர். இந்த இடத்துல லென் ஆஃப் வேர்டுன்னு போட்டா முடிஞ்சு போச்சுல. லென் ஆஃப் வேர்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4 இதானே கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா மட்டும் ஆட் பண்ணுங்க, அந்த வேர்டை மட்டும் ஆட் பண்ணுங்க. முடிஞ்சுதா? நம்ம படிச்சதை நமக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, நான் எழுதினோடனே அடடா ஆமா அப்படின்னு தோணும். ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, அந்த லேகிங் ஏன் கொஞ்சம் நம்ம பின்னாடி இருக்கோம்னா, நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை, புதுசு. அவ்வளவுதான். மற்றபடி இதை செஞ்சிடலாம். அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்தா இனி பயப்படாம அட்டெம்ப்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஏன்னா உங்களுக்கு லிஸ்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் கலந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சா இதை விட கஷ்டமா நான் பைத்தான்ல ப்ரோக்ராம் பார்த்ததில்லை. இந்த ப்ரோக்ராமே ஒருத்தருக்கு புரியுதுன்னா இதை விட கஷ்டமான ப்ரோக்ராம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸுக்கும் ஜாவாவோட சின்டாக்ஸுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ். சொல்ல போனா ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் ஜாவாவோட ஈஸியா. சரியா? இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர வேற எதுவும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே இதை ப்ராக்டிஸ் பண்ண ஊறி இதுல இருந்து ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமேங்கிற ஐடியாஸ் இதுல இருந்து கட்டாயம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் லிஸ்ட்ல கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அதை பார்த்துட்டு செட்டு டியூப்லாம் போக ஆரம்பிக்கும். சரியா?